இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்ததான 7 வார்த்தைகளை தியானிக்கிற வேளையிலே 3வது வார்த்தையை நாம் சற்றே தியானிக்கலாம். அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இது ஒரு அன்பின் வார்த்தையாக குறிக்கப்படுகிறது. இந்த வசனத்துல, இந்த வார்த்தையில நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் தம்முடைய தாயை நோக்கி தாயே என்று அழைக்காமல் ஸ்திரீயே என்று அழைக்கிறார். இதை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய கலாச்சாரத்தின்படி ஸ்திரீ என்பது ஒரு மதிப்பு குறைந்த வார்த்தையை போல தோன்றலாம். ஆனால் யூத கலாச்சாரத்தின்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஸ்திரீ என்று அழைப்பார்கள். அது யூத வழக்கம். மட்டுமல்லாது பிதாவானவர் காலம் நிறைவேறின போது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் யூத வம்சத்துக்கும் ஒரு உன்னத சேவை செய்யும்படியாக மரியாளை தெரிந்து கொண்டாங்க. இந்த மரியாளுக்காக வேண்டியும் தான் ஏசப்பா சிலுவையில் தொங்கினாங்க. இந்த உலக மக்களுக்கெல்லாம் ஆண்டவராகிய இரட்சகர் எப்படி தேவையோ அதே மாதிரி இந்த மரியாளுக்கும் ஆண்டவர் இரட்சகராக தேவைப்பட்டாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28வது வசனத்துல சொல்லி இருக்கு, கேப்ரியல் தூதன் ஸ்திரீ கிருபை பெற்றவளே வாழ்க அப்படி சொல்லி வாழ்த்துறாங்க. அப்படின்னா இந்த மரியாள் வாழ்த்தப்பட வேண்டியவர், வணங்கப்பட வேண்டியவர் அல்ல. நம்ம வாழ்த்தலாம், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே அப்படி சொல்லிட்டு நம்ம வாழ்த்தலாம். ஆனா வணங்கப்பட வேண்டியவர் அல்ல. உண்மையாகவே ஆராதிக்கப்பட வேண்டியவர், வணங்கப்பட வேண்டியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இந்த வார்த்தை இயேசு தன் தாயின் மீது கொண்ட ஆழமான அன்பினை காட்டுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சிமியோன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. என்னன்னா, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்னு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் விதமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அவங்க அம்மா மரியாள் கீழன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம அந்த சூழ்நிலைகளை ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கலாம். தான் ஆசையாக பெற்றெடுத்து வளர்த்த மகன் சிலுவையில அடிகள் பட்டு நொறுக்கப்பட்டு குற்றுயிரும் கொலையுருமாய் தொங்கி கொண்டிருக்கிற வேளையில கீழே நிற்கிற தாயோடைய மனம் எவ்வளவு பதைத்திருக்கும். அதுக்குதான் அவர் தீர்க்க தரிசனம் முன்னாலேயே சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்னாங்க. அப்படிங்கிறது யோவான் 19:25 நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தாங்க முடியாத வேதனையில மரிக்கும் தருவாயில தொங்கி கொண்டிருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு மூச்சுமே கஷ்டப்பட்டு இழுத்து சுவாசிக்கிறனால தாகம் முதல் அடி தொண்டை வர வறண்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. அந்த நேரத்துல தன்னுடைய தாயை பார்க்குறாங்க. அப்போ தன் தாய் தனக்காக பட்ட அவமானங்கள், பட்ட பாடுகள், தன்னை காப்பாற்றுறதுக்கு வேண்டி ஒவ்வொரு நாடா சென்ற நிலைமை, அவங்க பட்ட கண்ணீர்கள், இன்னல்கள் எல்லாமே அவங்க கண்ணு முன்னால நிக்குது. அப்போ ஆண்டவர் நினைக்கிறாங்க, இந்த தாய்க்கு நான் ஒரு அடைக்கலம் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு தன் கண்கள் மூடதுக்கு, தான் மறிக்கிறதுக்கு இன்னும் அதிக நேரம் இல்லை அப்படிங்கிறத அறிந்து அந்த தாய்க்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தன் அன்பா இருந்த தான் நேசிக்கிற சீஷன் பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு அன்பு கட்டளை கொடுக்கறாங்க. அதை உடனே அந்த சீஷனும் தாயும் அன்போட ஏற்றுக்கொள்கிறாங்க. சிலுவையின் அடியில் இருதயம் நொறுக்கப்பட்டவளாய் நின்ற மரியாளுக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் தருவாயில் கூட தன்னை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிறாங்க. யோவான் 14:18 சொல்கிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அப்படி திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னவர் திக்கற்று மனமுடைந்து காணப்பட்ட தாயையும் அன்பான சீஷனையும் நோக்கி இந்த வார்த்தையை கூறி ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். இப்போ இந்த அன்பின் வார்த்தையிலிருந்து ஒரு 4 காரியங்களை மாத்திரம் நம்ம சிந்தனைக்கு வைக்கலாம். முதலாவதாக, உலக அன்பை விட தேவ சித்தம் செய்வதே மேன்மையானது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, உலக அன்பை விட தேவ சித்தம் செய்வதே மேன்மையானது. இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றில் பிறந்திருந்தாலும் தேவகுமாரன் அப்படிங்கிறத எல்லா இடங்கள்லையும் தெளிவுபடுத்திட்டே இருந்தாங்க. அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 41 49 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது ஏசப்பாக்கு அப்போ 12 வயசா இருக்கு. எருசலேம் தேவாலயத்துக்கு போயிருக்காங்க அம்மா அப்பா கூட.
திரும்பி நாசரேத்துக்கு வரும்போது இயேசுவும் வராங்கன்னு நினைச்சிட்டு அம்மாவும் அப்பாவும் திரும்பி வந்துடுறாங்க. ஒரு நாள் பிரயாணப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இயேசு நம்ம கூட வரல அப்படி சொல்லிட்டு திரும்பி போறாங்க. திரும்பி போய் வந்து மகனை பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே அப்படின்னு. அப்ப ஏசப்பா பதில் சொல்றாங்க என்னன்னா, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா அப்படி சொல்றாங்க. தாயின் அன்பு பெரிதா தெரிஞ்சிச்சுன்னா தேவ சித்தம் செய்யவே முடியாது. உங்களை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க. அதற்கு யார் தடையா இருந்தாலும் அதை நீங்க உதறி தள்ளிடணும். பெரியவங்களை கனப்படுத்தணும். ஆனா தேவனுடைய திட்டத்துக்கு யாராவது இடையில வந்தா தேவனுடைய திட்டத்துக்கே நம்ம முதலிடம் கொடுக்கணும். உறவுகளின் பாசம் தேவனுடைய திட்டத்தை செய்ய விடாதபடி, தேவனுடைய திட்டத்துக்கு தடையாக இராதபடி நீங்க பார்த்துக்கொள்ளணும். ரெண்டாவது காரியம், சிலுவையின் அருகில், அதாவது ஏசப்பாக்கு அருகில் சென்றால் ஆண்டவரின் சத்தம் கேட்கும். சிலுவையின் அருகில் வந்தவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் கேட்டது. தூரமா இருந்தவர்களுக்கு அவருடைய சத்தம் கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை. அதனால ஆண்டவருடைய அருகில் செல்ல பிரயாசப்படணும். மகன் என்ற நிலையில மரியாளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் ஏசப்பா செஞ்சுட்டாங்க. தன்னுடைய தாயை வந்து பராமரிக்க, தன்னுடைய இடத்திலிருந்து கவனித்து கொள்ள ஒரு சீஷனையே ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சத்தம் நம்முடைய காதுகள்ல கேட்கிறதா அப்படின்னு சிந்திக்க வேண்டிய நேரம் இது. அப்படி நம்முடைய காதுகள்ல தேவனுடைய சத்தம் தொனிக்கவில்லை அப்படின்னா நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படி நம்ம தூரமா போயிட்டோம்னா, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு வாழ, உம்மோடு நெருங்கி வாழ எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா ஆண்டவர் அப்படியே நம்மளுக்கு உதவி செய்வார். மூன்றாவதாக, சிலுவையின் அருகே ஒரு புதிய குடும்பம் உருவாகிறது. இதுவரைக்கும் யோவான் வந்து மரியாளோட மகன் அல்ல, மரியாளும் யோவானோட தாய் அல்ல. ஆனா சிலுவையின் அருகில் ஒரு உயர்ந்த உன்னத உறவை, தாய் மகன் அப்படிங்கிற ஒரு உன்னத உறவை ஏற்படுத்துகிறாங்க. இது ஒரு மாம்ச பிரகாரமான உறவு அல்ல, ஒரு ஆவிக்குரியதான ஒரு உறவு. தனக்கு சகோதரர்கள் இருந்தோம், ஏசப்பாக்கி வேற சகோதரர்களும் இருந்தாங்க. வேற சகோதரர்கள் இருந்தும் ஆண்டவர் வந்து அவங்க கிட்ட வந்து தாயை ஒப்பு கொடுக்கல, யோவானிடம் தான் ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா ஒரு கிறிஸ்தவனை, ஒரு விசுவாசிய தன்னுடைய குடும்பம் நேசிப்பதை விட அதிகமா சபை நேசிக்கணும். அவங்க தேவைகள் அறிந்து உதவி செய்ய வேண்டியது சபையினுடைய கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபை அப்படிங்கிறது ஒரு ஆவிக்குரிய குடும்பம். சபை அப்படிங்கிறது ஒரு இயேசுவின் சரீரம். யோவான் வந்து ஒரு குடும்ப அங்கத்தினராய் காணப்படுகிறார். தன் தாய் ஆவிக்குரிய காரியங்கள்ல எல்லாம் குறைவில்லாம இருக்கணும் அப்படின்னா குடும்பமாகிய சபைக்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்பினாங்க. அதனாலதான் தன் சொந்த இரத்தத்தினால் சம்பாதிக்க போகிற சபையில நம்ம வந்து தாயை விட்டுட்டு போனா அது பெரிய பாதுகாப்பு அப்படின்னு நினைச்சுதான் குடும்ப அங்கத்தினராய் சபையின் சரீரமாய் காணப்படுகிறதான யோவான் இடத்துல ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. நாமும் எனது குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வாழாமல் இயேசுவின் குடும்பம் என்று சபையாக வாழ்ந்தோம்னா மகிழ்ச்சி பெறுவோம். அதற்கு நம்ம பிரயாசப்படணும். நான்காவதாக, இயேசுவின் சிலுவையின் அருகே வரும் மக்கள் பொறுப்புகளை ஏற்கணும், அதாவது சுமைகளை சுமக்க வேணும். சிலுவையின் அருகில வந்த யோவானை நம்ம கவனித்து பார்க்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 56வது வசனம் சொல்லுது, சீஷர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி போனார்கள். அப்படின்னா யோவானும் சீஷன் தான். அந்த சீஷனும் ஓடி போயிருப்பாங்க. ஏசப்பாவை வந்து பொல்லாதவர்கள் பிடித்து சிலுவையில் அறையதுக்கு கொடுமைப்படுத்துறதுக்காக கொண்டு போகும்போது அந்த யோவான் சீஷனும் வந்து ஓடி போயிருப்பாங்க. ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆனா யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26ல வாசிக்கும் போது சிலுவையின் அருகிலே யோவான் நின்று கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்னன்னா, நீண்ட தூரம் அவனால ஓட முடியல. ஆண்டவர் மேல் இருந்த அன்பு அவனை நெருக்கி ஏவினதுனால அவன் திரும்ப வந்துட்டான். அதே மாதிரி அவன் கிட்ட வந்தபோது அவனுடைய முக்கிய பொறுப்புகள் வந்து ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நாமும் ஆண்டவருடைய இனிமையான தொடர்பு இல்லாம நம்பிக்கையை விட்டு விசுவாசத்தை விட்டு விலகி இரட்சகரின் பக்கம் இருந்து எப்பமாவது நம்ம திரும்பி இருக்கமான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை சோதனை நேரம் வரும்போது, வேதனை நேரம் வரும்போது நம்ம மறுதளித்திருக்கலாம், தவறி இருக்கலாம். ஆனா நம்ம திரும்பி வரும்போது, ஆண்டவரிடத்துல மறுபடியும் நம்ம திரும்பி வரும்போது மதிப்புமிக்க பொறுப்புகள் நம்ம தேடி வரும். நாம் இயேசுவை நேசிப்பது உண்மையாக இருந்தால், அல்லது நம்ம இயேசுவால் நேசிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தா நம்மேல் நம்ம ஆண்டவர் வந்து ஒரு பொறுப்புகளை ஏற்படுத்துவார்.
அவருக்கு பிரியமானவர்களை தாங்குவதற்கு, பிரியமானவர்களை தேற்றுவதற்கு ஒரு பொறுப்பை தரலாம். இல்லைன்னா கிறிஸ்துவின் குடும்பத்தை சேர்ந்த சிலரை நம்ம தாங்குவதற்கு அந்த பொறுப்பை நம்ம தோள்ல தேவன் வைப்பார். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி நம்ம சுமையை தாங்கலாம், உதவி செய்து தாங்கலாம். என்னென்ன நம்மால முடியுமோ அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு நம்ம வாழணும். 4 காரியங்கள் சொல்லியிருக்கேன். முதலாவது, உலக அன்பை விட தேவ சித்தம் செய்வதே மேன்மையானது. 2வது, இயேசுவின் அருகில், அதாவது சிலுவையின் அருகில் வரும்போது தேவ சத்தம் நம்மளுக்கு கேட்கும். புதிய குடும்பமாகிய சபை உருவாக்கப்படும் இயேசுவினிடத்தில் வரும்போது. 4வதாக, சிலுவையின் அருகில், அதாவது இயேசுவினிடத்தில் வந்தால் பொறுப்புகளை ஏற்க வேண்டியது வரும். இந்த காரியங்களை எல்லாம் செய்த ஆண்டவருடைய வருகைக்கு நாமும் தயாராவோம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.